ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? ஈரோடு லோகநாதன். ஓகே, ஈரோடு லோகநாதன். ஓகே, சோ இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படினாலே தமிழர் திருநாள் அப்படின்றது தெரியும் நமக்கு. சோ இந்த தமிழர் திருநாள் அப்படின்றப்ப இந்த வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் இந்த இப்போ ஜென்சி கிட் மத்தியில அழிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த கேம்ஸ், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் சிறு வயசுல விளையாட கோழி கொண்டு இந்த கில்லி விளையாட்டுலாம் அழிஞ்சே போச்சு. இப்போ எங்கேயும் கிடையாது. பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு வந்து சில நாள் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வெளியே விட்டுருக்காங்க. இப்போ இந்த நடைமுறையில் வந்து ஜல்லிக்கட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு கார் மட்டும் இல்லை, அரசாங்க விலை கொடுக்குறதா இந்த ட்ரிப் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இந்த விளையாட்டு விளையாடலாம். ஐயா, இப்போ வந்து ஜல்லிக்கட்டுனா வந்து எங்களுக்கு தெரியாது மோஸ்டா. இப்போ ஜென்சி கிட்னாலே ஓகே, அது வந்து ஒரு காலை அடக்கும் கேமா தான் நாங்க பாக்குறோம். சோ அதை தாண்டி வந்து நீங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, அது எவ்வளவு ஹைப்பா இருந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம். நாங்க விளையாண்டதுல இருந்து கோழி குண்டு இதெல்லாம் விளையாண்டு ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு இது இல்லை, இந்த எங்க ஏரியாவில் கிடையாது. இந்த மாதிரி இப்போ இந்த சென்னை வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த கார் ரேஸ்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இது நடத்தலாம். நடத்த நல்லா இருக்கும். சென்னை மக்கள் பார்க்கலாம். டவுன்ல உள்ளவங்க யாரும் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கேருந்து மதுரை போய் பார்க்கறதுக்கோ கலங்காலூர் போய் பார்க்கறதுக்கோ முடியாது. அது நீங்கள் இங்கே நடத்தலாம். 300 கோடி செலவு பண்ணி நடத்துறீங்க, ஒரு 2 கோடி 3 செலவு நடத்த மாட்டீங்களா? நடத்தலாம் தாராளமா. சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல நிறைய கேம்ஸ் விளையாடி இருப்பீங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற இது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே அந்த மாதிரி விளையாட மாட்டாங்க, பசங்களாம் யாரும் அந்த மாதிரி விளையாட மாட்டாங்க. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்க எப்படி, என்ன மாதிரி கேம்ஸ்லாம் யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் என்ன? கோழி கொண்டு விளையாடலாம் மறந்தே போச்சு. இப்போ கில்லி விளையாடுறது மறந்தே போச்சு எங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் உண்மையில மறந்தே போச்சு. ஓகே, அதை தாண்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்டா யூனிக்கா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இருந்து டவுன்ல ஈரோடு சிட்டியில் இருந்தோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கிராமத்துல இருந்தால் தெரியும், நான் இருந்து டவுன் சிட்டி. அப்படியா? ஓகே ஐயா, சூப்பர். ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஓகே, உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு? நல்லா இடங்கள்லாம் ஒன்றும் பெரும்படியாக இங்கே டவுனுக்கு வந்தால் பண்ண முடியாது, கிராமத்துல தான் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து ஒன்று அவ்வளோ ஒன்றும் இதாக கிடையாது. நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், அவ்வளோதான். அங்கெல்லாம் வந்து இந்த பானை பொங்கல்லாம் போய் ஸ்டவ் பொங்கல் ஆயிடுச்சு. ஆமாம், இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. சாப்பிட்றோம், சக்கரை சாதம் பண்ணி சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஓகே, ஓகே, நன்றி.